குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இன்னைக்கு மாமல்லபுரத்தில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை அழைச்சு வந்து ஆறுதல் கூறியிருக்கிறார் விஜய். முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இது ஏன் இந்த ஒரு பிரச்சனை பேசப்படுது, இது ஒரு பேசும் பொருளாக மாறியதற்கு காரணம், பொதுவாக தமிழ்நாட்டு வரலாற்றுல அல்லது ஒரு நம்முடைய பாரம்பரிய வழக்கம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களை மற்றவர்கள் சென்று ஆறுதல் கொடுப்பது, ஆறுதல் பேசுவது, அவர்களை சென்று ஆறுதல் அளிப்பது தான் ஒரு வழக்கமான ஒரு சமூக நீதி செயல்பாடு. அதன் அடிப்படையில் ஒரு இறப்புக்கோ அல்லது ஒரு குடும்பத்துல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பெரும்பாலான மக்கள் அந்த குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் கொடுப்பார்கள். ஆனா இது இங்க அது ஒரு மாற்றமாக பாதிக்கப்பட்டவர்களே ஆறுதல் கொடுக்க வரைவே சந்திக்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசப்படுகிறது. வேற ஒண்ணும் இல்லை. இப்போ மொத்தம் 38 குடும்பம்ன்றாங்க. இப்ப 41 பேர் கொல்லப்பட்டாலும் 38 குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த 38 குடும்பத்தை சார்ந்தவர்களையும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் 27 நடந்த சம்பவம் ஒரு மாசம் ஆக போகுது. இதுக்கு காரணமாக இருந்த கட்சியினர், குறிப்பாக தாவேகாவுடைய தலைவர் விஜய் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கரூருக்கு போக முடியல. கரூருக்கு போவதை யாரும் தடுக்கல. அது முக்கியமானது. விஜய் நினைத்திருந்தால் அது இரவோட இரவாக சென்று கூட போய் 38 குடும்பத்தை சந்திச்சிருக்க முடியும். ஊடகங்களுக்கு தெரிவிக்காமல், பத்திரிகையாளருக்கு தெரிவிக்காமல் இரவோட இரவாக சென்று அவர்களை சந்தித்து வந்து விட்டிருக்க முடியும். ஆனால் அதை அவர் விரும்பல. அப்ப இது பேசும் பொருளாகவும் ஆகணும், விஜயும் சந்திக்கணும். இப்ப அதுதான் முக்கியமானது. வெறுமனே விஜய் போய் சந்தித்து விட்டு ஆறுதல் கொடுத்து வருவது மட்டும் அவர்கள் நோக்கம் இல்லை. இது வெளியவும் தெரியணும், இது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கப்படணும். அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த 38 குடும்பத்தையும் எப்படி கொண்டு வந்தாங்க? நேத்து கிட்டத்தட்ட 38 குடும்பம்னா கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் சொல்றாங்க. இன்னும் சில பத்திரிகைகள் 235 பேர்ன்றாங்க. அப்ப 200க்கு மேற்பட்டவர்கள் விஜயை சந்திப்பதற்காக நேற்று கரூர்ல ஒன்று கூடப்பட்டு, ஏன்னா ஒரே இடத்தை சார்ந்தவர்கள் இல்ல, கரூர், ஈரோடு, மற்ற பகுதியை சார்ந்தவர்கள், அவர்கள் குடும்பத்தினர் எல்லாம் ஒன்றாக கூட்டி ஒரு 8 பேருந்தில் நேற்று இரவு அவர்கள் அழைக்கப்பட்டு இன்னைக்கு காலையில மகாபலிபுரம் வந்திருக்காங்க. அவர்களுக்காக மகாபலிபுரத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு 50 அறைகள் புக் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் நேற்று பேசப்பட்டது. அது உண்மை என்று காலையில நமக்கு தெரிந்தது. ஏன்னா காலையில 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் விஜய் இவர்களை சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அறைக்குள் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் டேபிள் போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையுமே விஜய் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் என்கிற செய்தி. நான் என்ன பாக்குறேன்னா, அப்ப இந்த 38 பேரும் அந்த குடும்பத்தை குடும்பத்துல உறுப்பினர்கள் இழந்தவர்கள், சொல்லப்போனா ஒரு குடும்பம் தான் வரலன்றாங்க. அது என்ன காரணம் தெரியல. அப்போ ஒவ்வொருத்தருமே அவர்களுக்கு விஜய் 20 லட்சம் மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் கல்வி உதவி செய்யறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்ததாக சொல்றாங்க. பல்டூட்டி வேல்முருகன் என்ன சொல்றாரு? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் அழகு இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பாதிக்கப்பட்ட இடத்துல போய் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பேச்சோட ஆரம்பத்துல சொன்னேன், இல்ல அதான் சொன்னேன், அவர் ரகசியமாக சென்றிருந்தால் இது பெரிய விஷயமா இருக்காது. நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாம் அவர் ரகசியமாக சந்திக்கிறாரு என்னமோ. ஆனால் இது கரூர் மக்களை நான் இப்படி போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இரவோட இரவாக சந்திச்சிருக்கலாம். அவர் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி அந்த இரவோட இரவாக அந்த குடும்பத்தினரை சந்திச்சுட்டு திருப்பி வந்திருக்கலாம். இது யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனால் அவர் இந்த செய்தியை மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப பாருங்களேன், 200 பேர்கள், கிட்டத்தட்ட 38 குடும்பம், அவர்கள் இன்னும் தன்னுடைய குழந்தைகளை, ஒரு பெண்களை, குடும்ப தலைவரை இழந்து விட்டு 30 நாட்கள் முடியாம கூட்டி வராங்க. பொதுவா நம்ம ஊர் வழக்கம் என்னன்னா, தமிழ் சமூகத்துல ஒரு 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 இறந்து போய் விட்டால் 30 நாட்கள் துக்கம் அனுசரிப்பாங்க, 30ஆவது நாள் காரியங்கள் செய்வாங்க.
அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஆனால் 30 நாட்கள் முடிவடைவதற்கு முன்பாகவே ஏன் கூட்டு வராங்க, இந்த கேள்வி இருக்கு. 30 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாரையும் வந்து கூட்டு வராங்க, ஏன் எல்லாரும் வர்றாங்க? இது ஒரு அறமற்ற செயல். இப்போ வந்து தோழர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு அறமற்ற செயல், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இவரே தான் சந்திச்சிருக்கணும். ஆனால் இவர்கள் எல்லோரையும் ஏன் வலுக்கட்டாயமா கூட்டி வராங்கன்னா, அவர்களுக்கு பண உதவி செய்யறாங்க. மாதம் 5000 கொடுப்பதாக சில பேர் சொல்றாங்க, கல்வி ஊக்கத்தொகை கொடுக்க போறேன்னு சொல்றாங்க, நாங்க 41 குடும்பத்தையும் தத்தெடுக்க இதெல்லாம் செய்யட்டுங்க, நல்ல காரியம் செய்யட்டும். ஆனால் அவர்களை கடினப்படுத்தி விட்டு கூட்டு வராங்க. இப்ப வர்றவங்க என்னங்க, வர்றவங்க வந்து நமக்கு வந்து இப்ப குடும்பத்துல இறந்துட்டா கூட நமக்கு வந்து இந்த மாதிரியான அனுகூலங்கள் இருக்குது, நமக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க ஏழை எளிய மக்கள். அப்ப அப்படிங்கும்போது நிச்சயமா வந்து இந்த இந்த தேவைக்காக வருகின்றவர்கள் இருக்காங்க. வெறுமனே வந்து விஜயை பார்க்கணும்னோ இல்ல விஜய் எப்படி கூப்பிட்டாருங்கிறதுக்காக இல்ல, அவர் பணம் கொடுக்கிறாரு, அவர் வந்து அதற்கு மேலே உதவி செய்ய இருக்கிறாரு, நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து உயர்ந்த கல்வியை கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இப்படி எல்லாம் ஆசை வார்த்தைகள் காட்டி கூட்டி வருது என்பதுதான் அறமற்ற செயல் சொல்றேன். ஏன்னா இது ஒரு தூண்டில் போடுற மாதிரி தான், அவர்களும் பாவப்பட்ட மக்கள் தான். அப்ப அவர்களை நீங்க ஆசை வார்த்தை சொல்லி கூட்டு வரீங்க, நீங்க தனித்தனியா சந்திக்கிறீங்க, அவர்களுக்கு நாங்க வந்து எல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க. இது நல்ல விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடு அதை ஏத்துக்க முடியாதுல்ல. இப்ப வந்து மற்றவர்கள் சொன்னது மாதிரி நீங்க நினைச்சா ஒருத்துல போய் பாக்குறீங்க, தனி விமானத்துல போய் ஒரு திருமணத்துல கலந்துக்கிறீங்க, ஒரு இந்த 200 பேரையும் வந்து இந்த 38 குடும்பத்தையும் சந்திப்பதற்கு ஒரு ஏற்கனவே வந்தது மாதிரி நீங்கள் இரவோட இரவாக கூட வந்துட்டு போயிருக்கலாமே. அதைத்தான் கேட்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து சிக்கல் வந்து என்ன இருக்கு, இன்னைக்கு வந்து சிபிஐ வழக்கு தொடங்கப்பட்டு விட்டது. எனக்கு என்ன கேள்வினா, சிபிஐ வசம் வழக்கு போய்விட்டது, உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில இது வந்து ஒரு அந்த சிபிஐ வந்து அவர்களுடைய வழிகாட்டுதலில் அந்த வழக்க வந்து விசாரிக்கிறாங்க. எப்படி வந்து இந்த 38 குடும்பத்தையும் இடம்பெயர்ந்து இப்ப வந்து சென்னைக்கு வரவழைத்து இவர் சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்கிற கேள்வி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப வந்து ஒன்றிய அரசோ அல்லது வந்து சிபிஐயோ அனுமதி இல்லாமல், நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் எப்படி இவர் சந்திக்கிறார்? அப்ப இவர் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதை வந்து பாதிக்கப்பட்டவங்களை தானே பாக்குறாரு. இதுக்கு வந்து சிபிஐ அவங்களுடைய அனுமதியும் நீதிமன்றத்துடைய அனுமதியும் தேவையா? ஏங்க, இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐடம் நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க, அவர்கள் சாட்சிகளாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் தான் முக்கியமான சாட்சியங்கள், தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்காங்க. இப்ப அவர்களை நீங்க வந்து நிவாரணம் கொடுத்தீங்க, அறிவிச்சீங்க, அரசே நிவாரணம் கொடுத்தது அது வேறு விஷயம். அரசு மட்டுமல்ல, பல்வேறு கட்சியினர் நிவாரணம் கொடுத்தாங்க, விசிகா முதல்ல நிவாரணம் கொடுத்தாங்க. அதுக்கு நிவாரணம் கொடுக்காத ஒரே கட்சி அதிமுக தான், எடப்பாடி தான். எடப்பாடி ஒத்த பைசா கொடுக்கல, அவர் வெறுமனே பேசுறாரு ஒழிய ஒத்த பைசா இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இவர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பேருந்துல அழைத்துட்டு வந்து ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல்ல தங்க வச்சு தனித்தனியாக சந்தித்து, இது போன்ற நிகழ்வு என்ன மாதிரியான இதை கொடுக்கும்? இப்ப வந்து அவர்களே வந்து விஜய் பத்தி நீ தப்பா சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே வீடியோக்குள்ள தப்பா சொல்லல. ஏன்னா பணம் கொடுக்குறாரு, குடும்பத்தை பாத்துக்கிறேன் இருக்காரு, 41 குடும்பமும் விஜய் பொறுப்பு தான், குழந்தைகளுடைய கல்வியை நாங்க பாத்துக்கிறேன்ட்டார். அப்படின் போது எப்படி அவங்க இவரை பத்தி தப்பாவும் சொல்ல மாட்டாங்க? குடும்பத்துக்காக நம்ம வந்து தியாகம் செய்தவர்கள் இப்ப எப்படி போயிடுச்சுன்னா, இந்த 41 பேரும் விஜய்க்காக, விஜயுடைய அரசியலுக்காக விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து உயிரிழக்கல, அவர்கள் வந்து அரசியலில் விஜயுடைய வெற்றிக்காக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற மாதிரியான இன்னைக்கு இந்த குடும்பத்தினரே பேச தொடங்குனது நம்ம பாக்குறோம். இப்ப இது வந்து என்ன மாதிரியான போக்கு? இது வந்து ஒரு அறமற்ற அரசியல். அதுதான், உங்கள்ட்ட பணம் இருக்கு, ஆயிரக்கணக்கான கோடி பணம், நீங்க ஒரு படத்தில் நடிச்சா 300 கோடி வாங்குறீங்க, அது உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகிறீர்களா? இதுதான் கேள்வி. பணத்தை வேணா, இன்னைக்கு வந்து பணம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம், இன்னைக்கு அவர்களுக்கு தேவை இருக்கிறது. இப்போ பணத்தை கொடுத்துட்டு நீங்க இவர்கள் எல்லாம் நீங்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறீர்கள். இழந்ததை இழந்துட்டோம், விஜய் கொடுக்குற நிவாரணத்தை நம்ம வந்து இழந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. நான் கொச்சப்படுத்தல, ஏனென்றால் விஜயே நேரடியாக ஏதோ ஒரு வகையில் அங்கு போய் சந்தித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்க. சீமான் என்ன சொல்றாரு, கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்தினரை பணியூருக்கு அழைச்சிருக்கிறாரு, அவங்கள சந்திச்சு ஆறுதல் கூற.
இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா ஓட்டு போடுற மிஷினை வந்து பணிவுகளை வச்சு ஓட்டு போட வாங்கன்னு சொல்லுவாரா? பண்ணையார் கூட ஆலமரத்துக்கு வருவார், பஞ்சாயத்து பண்ண, இவரு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற. இல்ல, சீமானுக்கு என்ன கவலைன்னா நீங்க புரிஞ்சுக்கீங்களேன், சீமானுக்கு இப்போ வந்து விஜய்க்கு சீமானுக்கு பெரிய போட்டியாளர் விஜய் தான். இப்போ விஜய் ஒருவேளை தனித்தே நின்று இல்ல விஜய் வந்து தாவேகா இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றால் அது யாருடைய ஓட்டை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சீமானுடைய ஓட்டை தான் பாதிக்கும். ஏற்கனவே ஒரு 8 விழுக்காடு வச்சிருக்காரு. சீமானை விட அதிகமான வாக்குகளை விஜய் வாங்கிவிட்டால் அது சீமானுக்கு பெரிய பின்னடைவுன்னு சீமான் நினைக்கிறார். இப்ப எப்படியாவது வந்து விஜய் வந்து தாவேகா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் அப்ப நம்ம வந்து தனிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வர்ற கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் அது சீமானுக்கு ஓட்டுகளை அதிகப்படுத்தும். ஏனால் பாஜகவை பிடிக்காதவர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள் எல்லாம் சீமானுக்கு எளிதாக வாக்களிப்பார்கள். ஆனால் விஜய் தனித்து நின்றால் சீமானுடைய வாக்குகளே சிதறி வந்து அவருடைய அந்த வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதான் சீமானுக்குள்ள கோபம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கருத்தாளம் அல்லது சித்தாந்தமோ இத பத்தி சிந்தனையோ விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காரணம், விஜயை சுத்தி இருக்கின்ற அரசியல் அல்லது விஜயை வந்து இயக்குகின்றவர்கள் எல்லோருமே விஜயை வந்து ஒரு கருவியாகத்தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் இந்த முடிவு எடுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கின்ற எல்லாருமே ஒவ்வொரு சித்தாந்த பின்புலத்தை கொண்டவர்கள். நீங்க அர்ஜுனாதவா இருக்கட்டும்ல, அல்லது வந்து நிர்மல்குமாரா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், ராதாமோகனா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சித்தாந்தத்தை பின்புலமாக கொண்டவர்கள் தான் இயக்குறாங்க. விஜய்க்கென்று ஒரு தனி சித்தாந்தம் இல்ல. அப்ப இந்த குழப்பத்துலதான் விஜய் வந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு வந்து 30 நாளுக்குள்ள சந்திக்கணும். இன்னொரு கோணம் இருக்கிறது, நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். வருகின்ற ஜனவரியில் அவருடைய ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. இப்ப இந்த மாதம் இறுதிக்குள் அவர் வந்து இனி வந்து அந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலையை செஞ்சாகணும். இப்ப விஜய் வந்து ஜனநாயகனுடைய பட ப்ரமோஷன் செய்ய வேண்டும் என்று தயாரிப்பாளர் பக்கத்துல இருந்து அவருக்கு நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா 300 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த படத்துடைய ப்ரமோஷன் இருக்கு. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இப்ப இந்த வேலையை வந்து இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் விஜயால நகர முடியல. அதான் முக்கியமானது. இப்ப ஏன் விஜய் வந்து இவ்வளவு வந்து சர்ச்சைக்கு இடையில இந்த 38 குடும்பத்தை கிட்டத்தட்ட 235 பேரையும் 8 பேருந்துகள்ல கூட்டு வந்து சந்திச்சு பேசுறது காரணம், இந்த பிரச்சனையை முடிவடையணும். ஏன்னா போய் பார்க்க முடியல, அதுக்கான தைரியம் இல்ல, பயம், எது நடந்துருமோங்கிற அச்சம். ஆனால் இந்த குடும்பத்தை வரவழைத்து செலவழிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு இதுக்குன்னு ஒரு பெரிய செலவுங்க. இப்ப 235 பேரை அழைத்து அவர்களை இங்கே தங்க வைத்து அது ஒரு செலவு தான். எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்டு ஏன் பார்க்கிறார் என்றால், அவருக்கு வந்து அடுத்து இந்த ஜனநாயகன் பட ப்ரமோஷனுக்கு போய் ஆகணும். வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறார். இந்த பிரச்சனை முடிவடையாமல் அவர் இந்த பட ப்ரமோஷனுக்கு போனார் என்றால் அவருக்கு இன்னும் விமர்சனங்கள் அதிகமாகும். அதனால இது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிக்கணும் அப்படிங்கிற நெருக்கடி தான் அவர் இந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது வந்து பாருங்க, அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு போயிருக்காங்க. இந்த கரூர் பிரச்சனையில் எங்களையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும், எங்களிடமும் வந்து சாட்சியங்கள் இருக்கிறது, அரசுக்கு எதிராக நாங்களும் சாட்சியங்களை வைத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் எதை நம்ம எடுத்துக்கணும்? இப்ப விஜய்க்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு அதிமுக வழக்கறிஞர்கள் இறங்குறாங்க. ஏற்கனவே விஜய்க்கு வழக்காடுகின்ற அத்தனை வழக்கறிஞர்களுமே பாஜகவை சார்ந்தவர்களாகத்தான் இருக்காங்க. அப்ப இந்த பாஜகவும் அதிமுகவும் விஜயை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளுகின்ற வேலையை செய்யறத நம்ம பாக்குறோம். நீங்க நல்லா கவனிங்க, சமீப காலமாக அதிமுகவை சந்திக்கின்ற பாஜக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக, நீங்க கவனிங்க, ஒன்றிய பாஜக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பாஜகவுடைய மேலிட தலைவர் வர்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர்கள் நம்ம நிர்மலா சீதாராமன், எல்முருகனை தாண்டி பல்வேறு அமைச்சர்கள் வர்றாங்க. மத்திய பிரதேச சார்ந்தவர்கள், உத்தரப்பிரதேச சார்ந்தவர்கள், பீகாரை சார்ந்தவர்கள் என்று
பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நேற்று ராஜேந்திர பாலாஜி பேசும்போது விஜயோட மாஸ் வந்து வாக்குகளாக மாறணும்னா பயிற்சிகள் தேவை, அந்த பயிற்சிக்கு கொடுக்கறதுக்கு அதிமுகவினர் தான் சரியான பயிற்சி கொடுக்க முடியும். பாஜக, அதிமுக, விஜய் 3 பேரும் ஒன்னா நிக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. நாங்க கூட்டணிக்கு அழைக்கல, வந்தா நல்லா இருக்கும் கூட்டணிக்கு. அதிமுக தனியானா 180, விஜயோட சேர்த்துட்டுனா 220 அப்படின்ட்டு போறாரு. அதாவது விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு உதயகுமார் பேசினாரு, ஆசை வார்த்தை கொடுத்தாரு. பவன் கல்யாண் மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க, பவன் கல்யாணம் எல்லாம் யோசிச்சு பாருங்கன்னு. இப்ப என்ன பண்றாங்கன்னா மிரட்டுறாங்க. நீங்க வரலைன்னா உங்க கட்சி காணா போயிடும், நீங்க வந்தாதான் நீங்க தப்பிப்பீங்க, மிரட்டுறாங்க. அப்ப ஆசை வார்த்தையும் மிரட்டலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் சிக்குவாரான்னு பாக்குறாங்க. இப்ப இதுதான் நடக்கும் இனிமே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வார்த்தைகள் மிரட்டலாக மாறும். இப்ப பாஜக காரங்க இன்ன வரைக்கும் பேசல, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் முழுமையான இந்த மிரட்டலை விஜய் சந்திக்கல. இப்ப வந்து ஒரு தேர்ந்தடவிய வார்த்தைகளை தான் பேசுறாங்க, சாதாரணமா வந்து பாலிஷ்டா பேசுறாங்க, கூட்டணிக்குள்ள வந்திருக்குன்னு. ஆனால் இன்னும் நாள் நெருங்க இன்னும் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க மிரட்டல் அதிகமாகும். அந்த ஜனவரி மாதம்லாம் வந்து விஜய் வந்து பல நெருக்கடிகளை சந்திப்பார். இதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். யாரை பலமாக எதிர்க்கிறாரோ, இப்ப திமுக கூட்டணி திமுகவை தான் பலமாக எதிர்க்கிறார். ஆனா திமுகவிடமிருந்தும் திமுக கூட்டணி கட்சியிடமிருந்தும் எந்த ஒரு பதிலையோ எந்த ஒரு நெருக்கடியோ விஜய் இப்ப சந்திக்கல. முழுக்க யாரிடமிருந்து நெருக்கடியை சந்திக்கிறாருன்னா பாஜகவிடமிருந்தும் அதிமுகவிடமிருந்து தான் நெருக்கடியை இப்ப சந்திச்சுட்டு வர. அப்ப திமுக இன்னைக்கு விஜய வந்து கிட்டத்தட்ட விலகி நிக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இப்ப விஜய் பத்தி பேசுறது இல்ல. இப்ப வேல்முருகன் போன்றவர்கள் கருத்துக்கள் சொல்லலாம், இது அறமற்ற செயல் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. விஜய் செய்வது ஒரு அறமற்ற செயல், பாதிக்கப்பட்டவர்களை அவர் சந்திச்சிருக்கணும். ஆனா பாதிக்கப்பட்டவர்களே கூட்டிட்டு வந்து பாக்குறது என்பது இது ஒரு புதுசா இருக்கு, இது அரசியல் அறமற்ற செயல் அப்படின்னு கருத்தோட முடிச்சுக்கிறாங்க. ஆனா அதிமுகவும் பாஜகவை சார்ந்தவர்களும் இன்னைக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஆசை வார்த்தைகள் கொடுக்குறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. விஜய் வரலைன்னா அவர் கானா போயிடுவார் சொல்றாங்க, மிரட்டுறாங்க. எங்கள்கிட்டயும் சாட்சியம் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துல நாங்க எங்களையும் சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு முறைகளில் விஜய் இன்னைக்கு நெருக்கடியை சந்திக்கிறார். இது வந்து ஆரம்ப கட்டம் தான், இன்னும் போக போக இருக்குது. உண்மையான படம் இதெல்லாம் ட்ரைலர் தான். உண்மையான படத்தை விஜய் பார்ப்பார். உண்மையான காட்சிகளை விஜய் பார்க்கும் பொழுது என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது. ஒரு பக்கம் சீமான் போன்றவர்கள் எப்படியாவது தனித்து நிற்க கூடாது, இந்த கூட்டணிக்குள்ள போயிடணும், அப்பதான் நம்ம கட்சி காப்பாற்றப்படும் சொல்லி அவர். ஆக இன்னைக்கு சீமானும் பாஜகவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு விஜய் பார்த்து பயப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கிறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் விஜய் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வெகுஜன மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதான் முக்கியமான கேள்வி சார். இப்ப நீங்க கேட்டது முக்கியமான கேள்வி என்னன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பம், அவர்கள் ஏற்கனவே வந்து அவர் குடும்பத்துல வந்து உயிரிழப்பு நடந்துருச்சு, இனி அவர்கள் திரும்பி வரப்போறது இல்லை என்கிற எண்ணம் அந்த மக்களுக்கு இருக்கும். இனி வந்து அவர்களுக்கு வந்து ஒரு உதவிகள் கிடைப்பதை தான் எதிர்பார்ப்பாங்க. இப்ப வந்து விஜய் வந்து இவர்களை வந்து சந்திப்பது, உதவிகள் செய்வதெல்லாம் அவர்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான ஆறுதல் தான். அதனால அந்த குடும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க என்பதை விட தனக்கு என்ன ஆறுதல் கிடைக்குது, என்ன பண உதவி கிடைக்குது அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இது ஒரு சாமானிய மக்களுடைய இயல்பான ஒரு குணம் தான். ஆனால் அடிப்படையில் வந்து ஒரு குடும்பத்துல வந்து இறந்து போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி உதவியை கூட மறுத்த காலம் ஒன்று இருந்தது. இது எங்களுக்கு அந்த உதவியே தேவையில்லை, என் குடும்பத்துல என் பையனே இறந்து போயிட்டான்னு சொன்ன காலம் இருந்தது. அது இப்ப எதிர்பார்க்க முடியல. ஆனால் குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தினர் வந்து அந்த உதவிக்காக வர்றாங்க. ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, மக்கள் அருவருப்பாக பாக்குறாங்க. முக்கியமா புரிஞ்சுக்கங்க, விஜயை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அருவருப்பா பாக்குறாங்க. பணத்தை வச்சு நீ வந்து இவர்களை கூட்டு வந்து இப்படி பண்றது என்பது ஒரு நாகரிகம் இல்ல, நாகரிகமற்ற செயல் தானே. ஏழை எளிய மக்கள் பணத்துக்காகத்தான் உன்னை தேடி வர்றாங்க, நீ ஏதாவது உதவி பண்ணுவேன்னு சொல்லி வர்றாங்க. நியாயமா நீ தான் போய் பார்த்துருக்கணும், அதை நீ செய்யல. அவர்களை அழைத்து வந்து உன் இடத்துல பண்ற, நீ என்ன ராஜாவா, நீ என்ன இந்த நாட்டு மன்னரா? மன்னர் கூட அப்படி செய்வதில்லை, மன்னர் கூட மக்களைத்தான் சந்திப்பது என்பது வழக்கம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எண்ணப்பாடு இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. இது ஒரு அருவருப்பான செயலுங்கிற தான் பரவலா மக்கள் மத்தியில் சென்றிருக்கிறது. அதனால இது அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியல் லாபத்தை கொடுக்காது. ஆனால் அந்த குடும்பத்தினருக்கு வந்து பண உதவி கிடைக்குது, லாபம் கிடைக்குது,
அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அல்லது கல்வி கிடைக்குதுன்னா அதை நம்ம வரவேற்று போக வேண்டியதான். ஏன்னா அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு இது கிடைக்குது, அவ்வளவுதான். இது அந்த அளவில் தான் பார்க்க முடியுமே தவிர வேற நம்ம வந்து இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி விடலாம் பார்க்க முடியாது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.